ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நல்லா நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதிரும் செந்திலும் பார்த்தீங்கன்னா தனியா நின்னு பேசின்னு இருக்காங்க. அப்ப செந்தில் பார்த்தீங்கன்னா, "என்னடா உங்க அப்பா இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே நம்ம அப்பா?" அப்படின்றாங்க. "ஆமா, இதுக்கு மட்டும் விளக்கம் குடுக்க வந்துடுறா. எதுக்குடா இவரு இந்த மாரி பண்றாரு? நானா யாரும் பண்ணாத தப்பாடா? நான் பண்ணிட்டேன்னு சொல்லு" அப்படின்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாத அமைதியா இருக்காங்க. "என்னடா அப்படி பார்க்குற? நானா லஞ்சம் வாங்குறவன்" அப்படின்னு சொல்லிட்டு அதே வேளையில லஞ்சம் வாங்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு, "என்ன பார்க்குறியாடா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ அப்பா சொன்னதுல என்னென்ன தப்பு சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "இல்லடா, நான் லஞ்சம் வாங்குனவங்களால எங்கடா போய் தேடி கண்டுபிடிச்சு குடுக்குறது சொல்லு. அவங்க ஃபைல் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. நான் சைன் பண்ணுவேன். பணத்த பார்த்தீங்கன்னா கப்போர்ட்ல வச்சுருவாங்க. நான் எடுத்துப்பேன். இதுதான்டா நடந்தது. ஆனா அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சு குடுன்னு சொன்னா மட்டும், எப்புட்றா நான் போய் யாரு என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு குடுக்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "அதுக்கு தான் அப்பா இன்னொரு ஆப்ஷன் குடுத்துருக்காரு என்ன" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது? போய் சமூக சேவை செய்றதா? நான் எப்புட்றா யார் யார் இல்லாதவங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு எப்புட்றா நான் குடுக்குறது? இதெல்லாம் ஒரு லாஜிக்கா இருக்காடா? ஏன்டா அப்பா இந்த மாரி பண்றாரு? யாரும் பண்ணாத தப்பாவாடா நான் பண்ணிட்டேன்? நான் தான் இதுக்கு மேல அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அவரு என்ன விட்டுறலாம் இல்லடா அமைதியா? எதுக்குடா போயிட்டு இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்டுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செந்தில் பார்த்தீங்கன்னா காசு எடுத்து குடுக்குறாங்க. "தம்பி, எனக்கு காசெல்லாம் வேணாம்" அப்படின்றாங்க. "ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் வாங்கி குடுக்கணுமா?" அப்படின்றாங்க. "இல்ல, சாப்பாடும் வேணாம். வெயில் அதிகமா இருக்கு. என்னோட செருப்பு பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. நானே அது பழைய செருப்பா தான் 2 வருஷமா தேய்ச்சு போட்டுருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த செருப்பும் பிஞ்சதுனால என்னோட கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொப்பளம் போட்டு புண்ணாயிடுச்சு. வெயில் அதிகமா இருக்கு. எனக்கு ஒரு செருப்பு மட்டும் வாங்கி குடுக்குறியா தம்பி? நான் யார கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னோட பையன் வயசுல இருக்கீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு ஜோடி செருப்பு மட்டும் வாங்கி குடுங்க தம்பி" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "இருங்க ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல பணம் எடுக்க போறாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, "இருடா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா பணம் எடுத்து குடுக்குறாங்க. அந்த பெரியவரும் பார்த்தீங்கன்னா, "நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. உங்க நல்ல மனசுக்கு உங்க குடும்பம் புள்ள குட்டியோட நீங்க நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்த்திட்டு போறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "அண்ணே, நீங்க பார்த்தீங்கன்னா இல்லாதவங்கள தேடி கண்டுபிடிச்சு பணம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களே பார்த்தீங்கன்னா உன்ன தேடி வருவாங்க. நீங்க மட்டும் அவங்களுக்கு நல்லது செஞ்சா போதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிர் சொல்றாங்க. செந்திலும் "சரிடா" அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜியும், மீனாவும் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா ராஜுகிட்ட கேட்குறாங்க, "இப்போ உங்க அப்பாவுக்கு உடம்பு ஓகேவா?" அப்படின்னு. "ஆங்க்கா, பரவால்ல. நான் போயிட்டு பார்த்துட்டு தான் வந்துன்னு இருக்கேன்" அப்படின்றாங்க. "நீ அடிக்கடிக்கு போயிட்டு பார்த்துக்கோ ராஜு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோமதி அமைதியா வராங்க. "என்ன மீனா, ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "இல்ல அத்த, ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "என்ன மீனா, என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்கு அத்த?" அப்படின்றாங்க. "இல்ல, நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லியும் மாமா கிட்ட சொல்லிட்டேன் நானு. நான் பார்த்தீங்கன்னா, மாமா கிட்ட எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மறைச்சது இல்ல மீனா இதுவரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதுக்கு உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "ஏன் அத்த, நீ ராஜியோட, கதிரோட கல்யாணத்தையும் பார்த்தீங்கன்னா, மாமாவுக்கு சொல்லாத தானே மறைச்சு வச்சிருந்தீங்க. அந்த விஷயத்த மறைச்சு வைக்க தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு இந்த விஷயத்த மறைச்சு வைக்க தெரியலையா அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு உடனே ராஜி பார்த்தீங்கன்னா, "ஏன்னா அத்த, உங்கள சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நீங்க அத மறைச்சீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் மாமா விஷயம்ன்றதுனால நீங்க சொல்லிட்டீங்களா அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. "ஏய், நீ ஒருத்தி அமைதியா இருடி" அப்படின்றாங்க. "அந்த விஷயத்துல அனுபவப்பட்டதுனால தான் நான் அந்த விஷயத்த மறைச்சதுனால அவ்வளோ ஒரு பிரச்சனை ஆச்சுல்ல. அதனால தான் இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது, சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒருவேளை பின்னாடிக்கு உங்க மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனா நான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "மாமாக்கு தெரிஞ்சதுல ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, தெரியாம இருந்திருந்தா செந்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மேல மேல தான் தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஏன் மீனா, செந்தில் வந்து உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டானா?" அப்படின்றாங்க. "ஆமா, அதெல்லாம் அதிகமாவே போட்டாரு" அப்படின்றாங்க. "ஏன் அத்த, உங்ககிட்ட நான் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன். வேற யார்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும், மீனாவும் கேட்குறாங்க. அது வந்து மீனா, யார்கிட்டயும் சொல்லல. ஆனா கதிர் வந்து என்கிட்ட கேட்டான். அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன்" அப்படின்றாங்க. "என்னது, கதிருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. "என்கிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்னம்போது, மீனா பார்த்தீங்கன்னா, "அவன் ஒருத்தனாவது உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிருக்கானே, அதுவரைக்கும் சந்தோஷப்படு ராஜி" அப்படின்றாங்க. "சரிங்க அத்த, வேற யாருக்காச்சும் ஒளறி வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாங்க. அதுக்கு
கோமதி பார்த்தீங்கன்னா, அது வந்து மீனா அ சரவணனும், பழனியும் சாப்பிட வந்தாங்க. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்ககிட்டயும் நான் சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அத்தை நீங்க இந்த மாரி பண்ணி வச்சிருக்கீங்க? நியூஸ் பேப்பர்ல ஒண்ணு குடுக்காதது ஒண்ணு தான் பாரு, மீதி எல்லார்கிட்டயும் இப்படி உளறி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "ஏய் மீனா நீ ஏன் அப்படி சொல்ற? நான் ராஜுகிட்டயும், அரிசிகிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லலயே. ஏய் ராஜு உன்கிட்ட நான் சொன்னேனா? கேட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதுக்கு உடனே ராஜு பார்த்தீங்கன்னா, "ஏன் அத்தை என்ன மட்டும் விட்டு வச்சீங்க? என்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல" அப்படின்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "ஆமா நீங்க மட்டும் யார்கிட்டயும் சொல்லல. இதுக்கு மேல நான் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல எந்த ஒரு ரகசியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் மீனா இந்த மாரி பண்ற நீ?" அப்படின்றாங்க. "ஆமா, ஆமா. நீ இந்த செந்தில் விஷயத்த சொல்லாத இருந்திருந்தாவே ஆயிருக்கும். பாத்தியா இப்ப பாவம் அவங்க அப்பா கிட்ட அடி தின்னுட்டு இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் அவனுக்கு இப்ப குடுத்துருக்காரு அவரு" இப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "செந்தில் ரொம்ப பாவம் மீனா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. லஞ்சம் வாங்குனவரு உங்களுக்கு பாவம். அத நெனச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் பாவம் இல்ல. மாமாலாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது பாவம் இல்ல. நீங்க செந்தில் இந்த மாரி லஞ்சம் வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. அது பாவம் இல்ல. அந்த பணத்த கஷ்டப்பட்டு குடுத்தாங்களே அவங்க பாவம் இல்ல. லஞ்சம் வாங்குன உங்க புள்ள மட்டும் பாவம் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா கோவமா எந்திரிச்சு போயிர்றாங்க. அதுக்கு ராஜு கிட்ட கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னடி இவ இந்த மாரி பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அக்கா கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்ல அத்த. மாமா அந்த மாரி பண்ணது தப்பு தான" அப்படின்றாங்க. "ஆமாடி அவன் பண்ணது தப்பு தான். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் போயின்னு இருக்கு. அப்ப சுகன்யா பார்த்தீங்கன்னா, மயில பார்த்துட்டு, "என்ன தங்க மயிலு நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்" அப்படின்றாங்க. "எத்தனாவது மாசம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இது 5வது மாசம்" அப்படின்றாங்க. "சரி நானும் மாசமா இருக்கேன் உனக்கு தெரியுமா?" அப்படின்றாங்க. தெரியும். நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க சக்திவேல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்பத்தா கிட்ட, "ஆத்தா உங்க பையனுக்கு பார்த்துருக்க பொண்ணு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா அந்த காலத்துல தான் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு புடிச்சா போதும் தானே" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. ஒரு பக்கம் குமார் பார்த்தீங்கன்னா, பழனி கிட்ட, "சித்தப்பா நான் பொண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுன்றாங்க." "டேய் நீ 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பண்ணிடுவ. இங்க நிச்சயதார்த்தம் லேட் ஆயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துவாங்க. அமைதியாயிடுறான்றாங்க. "நான் போயிட்டு உங்கள கேட்டேன் பாருங்க. நான் எப்படியாச்சும் சித்தி கிட்ட பேசினா இந்த வேலை ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட போயிட்டு, "சித்தி நான் சுடர் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்" அப்படின்றாங்க. "அவ்வளோதானே பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஏம்மா சுடரு வீட்ல மேக்கப் போட்டு வந்தியா இல்லையா? மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருக்கு. ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அதுக்கு வா மேல போயிட்டு நான் உனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுடரோட அம்மா பார்த்தீங்கன்னா, "போ அத்தை கூப்பிடுறாங்கல்ல" அப்படின்றாங்க. "என்னது அத்தையா?" அப்படின்னு சொல்லி சுகன்யா கேட்குறாங்க. "ஆமா மாப்பிள்ளையோட சித்தப்பான்னா அத்தை தானே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேல கூப்பிட்டு போறாங்க. அ சுடர்கிட்ட சுகன்யா பார்த்தீங்கன்னா, "நீ நல்லாதாம்மா அழகா தான் இருக்க. ச குமார் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட பேசணும்னு சொன்னா, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். குமார் வரேன் பாரு, நீங்க பேசிட்டு இருங்க. எதனா ஒண்ணுன்னா நான் வெளியே நிக்கிறேன் கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா பழனி வராங்க. "ஏய் சுகன்யா, சுடருக்கு நீ மேக்கப் போடுறேன்னு தானே சொல்லிட்டு வந்த" அப்படின்றாங்க. "இல்லைங்க குமார் பேசணும்னு சொன்னா அதனால தான்" அப்படின்றாங்க. "ஆமா அரிசிகிட்ட பேசணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து விட்டேன். இப்ப சுடர்கிட்ட பேசணும்னு சொன்னான்னு கூப்பிட்டு வந்திருக்க. இதெல்லாம் எங்க போய் இது முடியுதோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் குமார் சீக்கிரம் வாடா நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு பழனி பார்த்தீங்கன்னா கீழ போயிர்றாங்க. குமாரும் பார்த்தீங்கன்னா சுடர்கிட்ட, "நீங்க அழகா இருக்கீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா?" அப்படின்றாங்க. சுடரும் ஊன்றாங்க. "சரிங்க கீழ போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா சக்திவேல பார்த்தீங்கன்னா, "ஏன்பா உன் தங்கச்சியோட குடும்பத்த கூப்பிடலையா நிச்சயதார்த்தத்துக்கு?" அப்படின்றாங்க. சக்திவேலு இல்லன்றாங்க. "ஏன்பா சுடரோட பொண்ணோட அக்காவ வந்து பார்த்தீங்கன்னா, உன் தங்கச்சி குடும்பத்துக்கு தானே குடுத்துருக்கு" அப்படின்றாங்க. "இல்ல கூப்பிடல" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஆமா மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்காம என்னோட பொண்ண நாங்க அங்க குடுத்துட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணோட சேர்ந்துன்னு சுத்தின்னு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மா சொல்றாங்க.